அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 விரிவானம். கோவல்லபுரத்து மக்கள். கோவல்லபுரத்து மக்கள் கதையை எழுதியவர் கி. ராஜநாராயணன். இக்கதைக்கு நுழையும் முன், கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனதுக்குள் பசுமையாக இருக்கும். அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் சோர்வையும் களைப்பையும் மறக்கடிக்கச் செய்யும். பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல். அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண் முன்னே காட்சியாகிறது. கதையின் சுருக்கத்தை தற்போது காண்போம். சுப்பையாவும் அன்னமையாவும் நண்பர்கள். சுப்பையாவின் தோட்டத்தில் சில கொத்தாளிகளுடன் களை எடுத்து வருகின்றனர். அப்போது அன்னமையா வழியில் பசியால் வாடிய ஒரு நபரை காண்கிறார். அந்நபரை சுப்பையாவின் தோட்டத்திற்கு அழைத்து வருகிறார். அப்போது அன்னமையா என்பவர் என்ன என்ன பசியால் வாடிய அந்த நபருக்கு தம்மிடம் உள்ள நீத்து கஞ்சியை கொஞ்சம் கொடுத்து அவருக்கு பசியாற்றலாம் என்று கூறி சுப்பையாவிடம் அழைத்து வந்து, அனைவரும் களை எடுத்து முடித்தவொடனே நீத்து கஞ்சி சாப்பிடுவார்கள் இல்லையா, அந்த நீத்து கஞ்சியை அவருக்கும் கொடுத்து பசியாற்றுகின்றனர். இக்கதையே இது கதையினுடைய கதை சுருக்கமாகும். தெரிந்து கொள்வோம் பகுதி. கரிசல் இலக்கியம். கோவில்பட்டியைச் சுற்றி உள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். காய்ந்தும் பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம். கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கொள்வோம் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது வட்டார வழக்கு சொல் கொஞ்சத்தை பார்ப்போம். ஒவ்வொரு வட்டாரத்திலையும் சில மொழிகள் பேசப்படுபவர்கள், அதற்கான விளக்கத்தை காண்போம். பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, களை எடுப்பவர்கள் பாத்தி பாத்தியாக களை எடுப்பார்கள் இல்லையா, அது. தேசாந்திரிகள்னா நாடோடிகள். இந்த பசியால் வாடிய வாலிபன் வந்த அந்த அந்த மாதிரி நிறைய வருவாங்க இல்லையா, அவங்க தான் நாடோடிகள்னு சொல்கிறாங்க. இக்கதையில் வந்த பசியால் வாடிய வாலிபனுடைய பெயர் மணி. பதனம் என்றால் கவனமாக. நீத்துப்பாகம் என்பது மேல் கஞ்சி. கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். மகிழி என்றால் கஞ்சி. வரத்துக்காரன் புதியவன். அழுக்கம், அழுத்தம், அணுக்கம் அப்படின்னு சொல்லலாம். தொலைவட்டில் இருந்து அப்படின்னா தொலைவில் இருந்து அப்படின்னு அர்த்தம். மந்தகாசம் என்பது குறுநகை அப்படின்னு சொல்கிறாங்க. கோவல்லபுரத்து மக்கள் கதையை எழுதியவர் கி. ராஜநாராயணன். அவரை பற்றி இங்கு காண்போம். கோவல்லபுரத்து மக்கள் புதினத்தை எழுதியவர் கி. ராஜநாராயணன் என்பவர் ஆவார். ஆசிரியர் தம் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியலுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இப்புதினத்தின் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்நூல் 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. கி. ராஜநாராயணன் பெற்ற விருது எந்த ஆண்டு பெற்றது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடுகிறார். இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியும் உள்ளார். இவர் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது. தொன்று தொற்று இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று, முன் தோன்றிய மூத்தக்குடி என்ற தலைப்பில் இங்கு இடம்பெற்றுள்ள செய்யுள் வரி அகநானூற்று செயலாகும். அகநானூற்று பாடல்ல கரங்கு இசை விழவின் உரந்தை. உரந்தை என்பது எந்த ஊரை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க திருச்சி மாவட்டத்தின் உரையுரை குறிக்கிறது. அகநானூற்றிலேயே திருச்சி மாவட்டத்தின் உரையுரை பற்றி கவிஞர்கள் எழுதியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறது. அதை தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்றுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி செயல்களை கொடுத்து போட்டித் தேர்வுகளை கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே